ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, அதாவது கோவில் கொடை 3வது நாள் இருக்கலாம், அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். காலையிலே வந்து இன்றைக்கி ரவா உப்புமா வந்து கிண்டி சாப்பிட்டாச்சு. எல்லாமே இன்றைக்கி அண்ணன் வீட்டில் தான் சாப்பாடு. மதியத்துக்கு வந்து பருப்பு குழம்பு, அவியல் கூட்டு எல்லாமே ரெடி பண்ணி அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மிச்சம் இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி அது இதுன்னு நிறைய வேலை இருந்தது. பூண்டு உரிக்கிறது, இஞ்சி அரைக்கிறது, அப்படி எல்லாருமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருந்தோம். ஒரு பக்கம் வந்து கெடா வந்து வெட்டி அது எல்லாமே கறி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அடுப்பில் வந்து சமையல் ரெடி ஆகிட்டு இருக்குது. எங்கள் ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேமிலி. அதனால் அண்ணன் வீட்டில் வந்து ஒரு கெடா வந்து கோவிலுக்கு கொண்டு செய்கிறதுக்காக வளர்த்துருந்தாங்க. மறுபடியும் இன்னொரு கெடாயும் விலைக்கு வாங்கி அன்னைக்கு வந்து 2 கெடா வெட்டி சாப்பாடு வந்து ரெடி பண்ணியிருந்து. ஏன்னா நிறைய பேர் இருக்கும்போது அப்படி செஞ்சால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பிளான் பண்ணியிருந்து. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சது, அதுக்கப்புறமா வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 கிலோ வெங்காயம் வந்து தோல் உரித்து அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி அப்படி இப்படியே எடுத்து வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு, தக்காளி அதெல்லாம் அப்படி இப்படியே எல்லாமே கட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. அந்த இடமே குப்பையாக தான் இருக்குது. அன்னை வீட்டில் வந்து ஒரு மாமரம் நிற்குது. அந்த மரத்தை வந்து பிள்ளைங்க மொட்டையை ஆஞ்சி எடுத்துட்டாங்க. அவ்வளோ காயவே பறிச்சிட்டாங்க. ஒரு மாங்காய் வந்து அக்கா பையன் கேட்டான். அப்போ சித்தி கூட ஃபோட்டோ எடுத்தால் தான் நான் வந்து உனக்கு மாங்காய் தருவேன் அப்படின்ட்டு அவனை பிடிவாதமாக நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதனால தான் இவ்வளோ சிரிப்பு. அதுக்கப்புறமா அக்கா மகளும் நானும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் எடுத்தோம். ஒரு ஃபன் இருக்கணும் இல்லையா? ஃபேமிலியாக சேர்ந்து செய்யும்போது ஏதாவது ஒன்று அங்கே நடந்தால் தானே சந்தோஷமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோம். நல்லா ஜாலியாக இருந்தது. அப்புறம் தங்கச்சி வந்து நாகர்கோயிலில் இருக்கிறவா. இந்த சின்ன வயசுலேருந்தே மரம் எல்லாம் நல்லா ஏறுவா. அதனால் அவளுக்கு பழைய ஞாபகம் வந்து மரத்தில் ஏறி அவ்வளோ காயம் பறித்து கீழே போட்டுட்டு இருந்தான். நானும் வாயில் வந்த மாரியெல்லாம் ஏஞ்சேன். அதுக்கப்புறமா கீழே இறங்குற படம் இல்லை. மாங்காயை பறித்து நல்லா வத்தல் தூள் உப்பு எல்லாம் போட்டு ஒரு கவரில் போட்டு இடித்து எல்லோரும் ஆளுக்கு 2 துண்டாக சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா மறுபடியும் வேலைகளை வந்து ஆரம்பித்தாச்சு. இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா குப்பையாக தான் இருக்குது. இதெல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டு தான் எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. வந்து நிறைய பேர் வேலை சேர்ந்து செய்கிறதுனால எந்த கஷ்டமுமே தெரியாமல் ஈஸியாக போயிட்டு இருந்தது. அடுப்பு பக்கம் நாங்கள் போகவே இல்லை. அதுக்குன்னு ஸ்பெஷலாக 1-2 பேர் நின்னாங்க. அதனால் நாங்கள் வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு ஒதுங்கிட்டோம். இப்போ இதில் வந்து மூளையை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஆட்டு மூளை, இது தலைக்கறி, கால் இதெல்லாம் குழம்புக்காக இதில் வந்து எடுத்து போட்டு அது மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட போகிறாங்க. இப்போ வந்து இந்த கறி க்ளீன் பண்ணுற பக்கமே நான் வந்து போகவே இல்லை சுத்தமாக. நம்ம வந்து காய்கறி கட் பண்ணுறதோடே சரி அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டு பிள்ளைங்களோட சேர்ந்து ஒரே விளையாட்டு தான். எப்போவுமா நம்ம ஜாலியாக இருக்கோம் அப்படின்ட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து அந்த கறி எல்லாமே இந்த பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னுமே வந்து எலும்பு எல்லாமே கொத்திக்கிட்டு தான் இருக்காங்க 2 கிடாலையும். அதனால் கறி பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கிலோ வந்திருக்கும். ஏன்னா ஆட்கள் வந்து நிறைய பேர் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு தேவைப்படும். அதனால் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுதான் எங்கள் மூத்த அக்கா, எங்கள் அம்மாவுக்கு முத பிறந்த அக்கா. இவன் வந்து பக்கத்தூரில் தான் இருக்கா. இருந்தாலும் எல்லா டைமும் வர முடியாது. ஏன்னா மாடு எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த டைமுக்கு வர முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அக்காவுக்கு. அதனால் வந்து இப்போ மகளுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. ஒரு வளகாப்பு வீட்டுக்கு போயிருந்தோம் பாருங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி. அந்த வீட்டில் உள்ளவங்க தான். அதனால் அவளுக்கு வந்து இப்போ மகளுக்கு டெலிவரி ஆகிருக்கிறதுனால கோவிலுக்கு வர முடியலை. அதனால இப்போது இன்றைக்கி கடைசி நாள் அப்படிங்கிறதுனால கெடா வந்து கோயிலுக்கு கொண்டுட்டு போனதுக்கப்புறமா வந்திருக்கா. இப்போ மதியம் சாப்பாடு அக்காவுக்கு நடந்துகிட்டு இருக்குது. இங்கே வந்து கெடாயோட அந்த எலும்பு இருக்குது பாருங்கள், கால் எலும்பு அதெல்லாம் கொத்திட்டுருக்காங்க எலும்பு குழம்புக்காக. இந்த கிடா வந்து உரிக்கிறது வெட்டுறது எல்லாமே இவங்களே பார்த்துட்டாங்க. இன்றைக்கி வெளியிலேருந்து யாருமே வரல இந்த மாதிரி வேலைகளுக்கு. அதனால் எல்லா வேலையுமே ஃபேமிலிக்குள்ளே எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். 2 நாளாக கோவில் கூட பார்த்த சடவுலாம் எல்லா மக்களும் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சுற்று வீடியோ எடுத்துகிட்டு வரோம். பாருங்கள் எவ்வளோ பேர் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ட்டு. ஆமாம், கால் எலும்பா எதை வெட்டி வச்சானல்ல. என்ன
பிசாசுங்க. இவங்க தான் முதல்ல உள்ளே போகிறது, எல்லாம் சீட்டு விளையாடுது. கோயில் கூட பார்த்து அசதி தூங்குறது எடுத்தானே அவ்வளோதான். இப்போ சாப்பாடு எல்லாமே கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, எல்லாரையும் நிற்க விட்டு வரிசையாக தடை போட ஆரம்பித்தாச்சு. ஏன்னா கண்ணு பட்டுருக்குமா, எங்கள் மைனியும் அம்மாவும் சேர்ந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் உப்பு கடுகெல்லாம் வச்சு நல்லா சுற்றி போட்டு அந்த மரத்துக்கு அந்த பக்கத்தில் இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து அங்கே வந்து அண்ணன் நின்று எரிச்சிட்டு நிற்கான். பெரிய ஆட்கள் வந்து எப்போவுமே இப்படி தான், ஒரு விசேஷம் வந்தது அப்படின்னா உடனே தடை போட ஆரம்பிச்சிருவாங்க. வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே, வெள்ளி நிலா வந்து வந்து படிக்கிறதில்ல பிள்ளை படி பண்ணி படிச்சுதாட்டு படி. ஐயே அழகா படிச்சா. அப்புறம் வந்து பாம்பு கொத்துமா கீசு கொடுக்குமா தெரியல. படி வெக்கத்தை பேரு ஒரு பாட்டு தானே படிக்கிறது, எனக்கு இவ்வளோ வெக்கமா? வெறும் காத்து தாங்க வருது. பாடு மக்கள். மல்லி மல்லி பூ வச்சு வாடு. இவாளுக்கு வெக்கம் வந்துச்சு. சூப்பு புடி. சூப்புக்கு அப்புறம் ஆப்பா என்ன மைனி சூப் இருக்கு. ஆப்பா எங்க? ஆப்பு மாடியில. தட்டு பட்டுறாம இப்போ நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி ஆகிட்டு. இந்த டைமில் கறி சாப்பாடு ரெடி ஆகிட்டு, கிடாக்கறி கூட்டு, தலைக்கறி குழம்பு, அதுக்கப்புறமா நம்ம குடல் வந்து பெரட்டி வச்சுருந்தாங்க. எல்லாம் நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்பவே ஜாலியான ஒரு சந்தோஷமான நாள் தான். எப்போவுமே இந்த மாதிரி வந்து ஒன்று போல் வாய்ப்பு கிடைக்காது. இந்த ட்ரிப்பு எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான நாள் வந்து கிடச்சிது. நல்லா சந்தோஷமாக ஜாலியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நைட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கியாச்சு. அடுத்த நாள் நம்ம வீடு எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம வீடு நம்ம மட்டை இருந்தாலே இப்படி குப்பையாக தான் இருக்கும். ஆனால் இன்னும் நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து அன்னை வீட்டில் பாதி பேர், எங்கள் வீட்டில் பாதி பேர் தான் இருந்தாங்க. அப்போ அவங்களோட செருப்பு அது இது பையி பேகு எல்லாமே வீடு ஃபுல்லாக நிறைஞ்சு தான் இருந்தது. காலையிலே சின்ன மகன் வந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. பெரிய மகன் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பெட்ரூம் ஃபுல்லாகவே துணி, எல்லாரும் கோயில் போயிட்டு வந்து அப்படியே கழட்டி வச்சுருந்தது, அழுக்கு துணி துவைச்சது, அதை எல்லாம் தெளிவாக மடித்து அந்த செல்ஃப்லலாம் எங்களுக்குள்ள பொருள் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு தங்கச்சிக்குள்ள பொருட்கள் பிள்ளைங்களுக்குள்ளது எல்லாமே வெளியில் எடுத்து வச்சுட்டு இருந்தா. இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள். நீட்டாக செல்ஃபெல்லாம் வந்து ஒதுக்கிக்கிட்டு இருக்கா. பாதி வேலை முடிஞ்சிருக்கு, பாதி இன்னும் ஒதுக்க வேண்டியது இருக்குது. நம்ம வந்து ஒரு விசேஷம் வந்துட்டாலே போதும்னு ஆயிரும். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கவா, வீடு க்ளீன் பண்ணுறவா, இதுவே பெரிய ஒரு வேலை தான். நல்லா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் ரெஸ்ட்டே எடுக்க முடியும். இங்கே ஒரு மேடம் பாருங்கள், காலையிலே முகத்தெல்லாம் க்ளீன் பண்ணி லிப்ஸ்டிக் போட்டுட்டு தண்ணி எடுக்காங்க. ஏன்னா அப்போ வந்து சுறுசுறுப்பு வருமோ. ஒரே காமெடி பண்ணி நானும் என் பெரிய மகளும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். உனக்கு காலையிலே இந்த மேக்கப்பு தேவையா அப்படின்ட்டு. அதுவும் நல்லா தான் இருக்குது. எப்போவுமே அழுக்கடிஞ்சிக்கிட்டே இருந்து வேலை செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீட்டாக இருந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பும் வரதான் செய்யும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மகன் அன்றைக்கி வந்து சத்தம் போடாமல் வேலை செஞ்சுட்டு இருந்தா. அதனால் அது ஒரு சந்தோஷம் தான். இப்போ இங்கே பாருங்கள், தங்கச்சி பையனுக்கும் ஒரே சண்டை. இங்கே என்ன கதைனா, இப்போ என் சின்ன மகளும் தங்கச்சியும் இதில் படுத்துருக்காங்க. இவ ஏன் அம்மாங்க, அவள் ஏன் அம்மாங்க, 2 பேரும் மாற்றி அம்மாவுக்கு சண்டை போடியாங்க. பையன் பாருங்க கூப்பிட்டு அவ அக்காட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான், அம்மாக்கிட்ட படுத்துருக்கா எழுப்பி விடு அப்படின்ட்டு. இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஒரே சந்தோஷமும் இருக்கும், சண்டையும் இருக்கும். எப்போவுமே வந்து வீடு கலகலப்பாக தான் இருக்கும்.
நமக்கு வந்து ஒரே சவுண்டு தான் வீட்டுக்குள்ளே ஒரு 3-4 நாளாக. வீடியோ வந்து கோவில் கூட கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இனி அக்கா வீட்டு கோயில் கூட. ஆனால் எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.